ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம பிஸ்னஸ் தமிழா. வீடியோவை மட்டும் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. விடாமுயற்சியோ கடின உழைப்போ மட்டும் இருந்தால் போதும், இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்க முடியும்னு நிரூபித்த ஒருத்தனை பற்றின கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். நம்மளை கேவலப்படுத்தினவங்களை பழி வாங்கணும்னு நினைக்காம அவங்க முன்னாடி எப்படி பெருசாக வாழ்ந்து காட்டணும்னு ப்ரூவ் பண்ண லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் கார் லம்பகனியை பற்றின கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். 1916 இத்தாலியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் ஃபெரிச்சோ லம்பகனி. அவருடைய அப்பா ஆண்டனியோ லம்பகனி. அவர் ஒரு விவசாயி. அந்த விவசாயத்துல இருந்து வர வருமானத்தை வச்சு தான் அவங்க ஃபேமிலியவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு மெக்கானிக் வேலைன்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கார்னாலே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவரோட ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இட்டாலியன் ஏர்ஃபோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறாரு. வேர்ல்டு வார் 2 அப்போ அவர் அங்கே மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமே அவரோட வில்லேஜுக்கு திரும்ப சொந்தமாக ஒரு கராஜை ஆரம்பிக்கிறாரு. அங்கே கார்ஸோட இன்ஜின்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம அப்பா விவசாயம் தானே பண்ணுறாரு, நம்ம ஏன் அவருக்கு ஒரு டிராக்டர் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா மிலிட்ரியில் இருக்கிற பழைய இன்ஜின்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு புது டிராக்டரை அவருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அந்த டிராக்டரை பார்த்ததுமே அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா 1947லேயே சின்னதாக ஒரு டிராக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மார்க்கெட்டோட ஹை டிமாண்ட்னால அவருடைய கம்பெனி 1948லேயே மிகப்பெரிய கம்பெனியாக உருவாகிட்டு, அப்புறம் அவருடைய சின்ன வயசு ட்ரீம் காரான ஃபெராரி 350 காரை வாங்குறாரு. அந்த காரோட கிளட்ச் என்னன்னா அடிக்கடி ஒர்க் ஆகாமல் போயிடுது. இன்ஜின்ல இருந்து சவுண்டாக வந்துட்டு இருக்கு. சரி நம்ம ஒரு மெக்கானிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கு என்ன தெரியுதுன்னா டிராக்டரோட கிளட்சை காருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. உடனே லம்பர்கினி என்ன பண்ணுறாருன்னா என்சோ ஃபெராரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் டிராக்டரோட கிளட்சை காருக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உடனே என்சோ ஃபெராரி லம்பர்கினியை பார்த்துட்டு டிராக்டரோட உனக்குலாம் என்னோட ஃபெராரி காரா அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிடுறாரு. இன்சல்ட் ஆன லம்பர்கினி நம்ம ஏன் ஒரு புது காரை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட் வருது அவருக்கு. உடனே அவர் என்சோ ஃபெராரி கிட்ட உன்னை விட ஒரு நல்ல காரை நான் மேனுஃபேக்சர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காரு. பண்ண போறவங்க ஹீரோ இல்ல கிவ் அப். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமாய். அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா பிரஸ் மீடியா கிட்ட எல்லாம் போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அவரோட டிராக்டருக்கு ஃபெராரி கிட்ட தான் டயர்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அந்த டயர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா குவாலிட்டி ரொம்ப கம்மியாகவும் ப்ரைஸ் அதிகமாகவும் இருக்கிறத அவருக்கு தெரியுது. உடனே லம்பர்கினி ஃபெராரியை போய் பார்த்து பேசுறாரு. அப்பவும் என்சோ ஃபெராரி ரொம்ப திமிராகவே பேசியிருக்காரு. அப்புறம் லம்பர்கினி இது வரைக்கும் நான் ஒரு காம்படிஷனாக தான் இதை பண்ணணும்னு நினச்சேன், இப்போ ஆனால் என்னோட ஏமாவே வச்சு இதை நான் பண்ணி காட்டுறேன்னு அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காரு. லம்பர்கினி அந்த ஃபெராரி கம்பெனியில் இருந்தே 4 பேரை வேலைக்கு எடுத்து லம்பர்கினி ப்ரொடக்ஷனுக்கு தயார் பண்ணுறாரு. அடுத்து ஃபெராரி காரோட ஒரு பெஸ்ட்டான காரை இவர் ரெடி பண்ணி நியூயார்க்கில் நடக்கிற கார் எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அப்போ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தன்னோட காரை பார்க்குற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அங்கே இருக்க எல்லாருமே அதை ஆச்சரியமாகவும் ரொம்ப வியப்பாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் ஒரு ஸ்லோகன் சொல்கிறாரு. என்னெல்லாம் நீ ஃபெராரி காரை வாங்கினா நீ யாரோவா ஒருத்தனை இருக்க ஆசைப்படுறன்னு அர்த்தம், ஆனால் நீ லம்பர்கினியை வாங்கும் போச்சுல அந்த ஒருத்தனே நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு 10 இயர்ஸுக்கு அவரோட கம்பெனியை அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு என்னன்னா அவங்க கண்ட்ரியில் எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்துடுது. அப்போ லம்பர்கினி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கார் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்காண்டி அவருடைய டிராக்டர் கம்பெனியவும் ஆயில் கம்பெனியில் இருந்து வர ஷேர்ஸையும் விற்றுருந்தாரு. ஏன்னா ஏதாட்டும் ஒரு கம்பெனியை ரன் பண்ணணுங்கிறதுக்காண்டி மித்த 2 கம்பெனியில் வர ஷேர்ஸையும் விற்றா மட்டும்தான் ரன் பண்ண முடியும்னுட்டு அது 2த்தையும் விற்றுருக்காரு. ஆனால் ஒரு கண்ட்ரியில் எக்கனாமிக் ப்ராப்ளம் வருதுன்னா விவசாயம் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அவர் அதுக்கு தேவையான டிராக்டர் கம்பெனிலேருந்து வர ஷேர்ஸையே விற்றுட்டு
கார் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போட்டு ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாரு. என்னதான் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே ரொம்ப டவுன் ஆகி போய் இருக்குது. ஸோ அவருடைய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. 1963 இருந்து 1972 வரைக்குமே லம்பகோனியோட சாம்ராஜ்யம் தான் இருந்துச்சு. அப்புறம் அவருடைய எக்கனாமிக்கல் லாஸ்னால அந்த கம்பெனியை சரியாக ரன் பண்ண முடியாமல் அவருடைய சன்னுக்கும் பிரதர்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு வந்து லம்பகோனி அளவுக்கு அதை ரன் பண்ண முடியாததுனால அது ரொம்பவே லாஸ் ஆயிடுது. 1972 இருந்து 1998 6 கம்பெனிக்குள்ளே அந்த கம்பெனி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. லாஸ்ட்டாக 1998 அப்புறம் ஆடி கார் கம்பெனிக்காரங்க வந்து அதை வாங்குறாங்க. லம்பகோனியோட ஹிஸ்ட்ரினாலையும் அவருடைய பிராண்ட்னாலையும் அந்த நேமை மாற்றாமல் இன்னமும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நான் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.